பிரியா, என்னாச்சு? புதுசாக ஒரு விஷயம் சொல்லவும் அது யாராக இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்று வள்ளிப்பொன் கேட்டபடியே கோவிலை விட்டே கல்மண்டபம் அருகே சென்று நின்று கொண்டாள். கிருஷ்ணன் பின்னாலேயே வந்திருந்த சிலரும் அவனை வந்து சூழ்ந்து கொண்டனர். ஐயா, என்ன இது பெரிய தொல்லையாக போச்சு. பொது இடத்துலலாம் சாமிக்கு அருள் வராது. வீட்டுக்கு வாங்க, பூவு பழம் சூடம் சாம்பிராணின்னு பயபக்தியாக வரணும். அப்போ தான் சாமி இறங்கி வரும். இப்போ எல்லாம் போய் சொல்லிய பாருங்கள். வள்ளிப்பன் அவர்களே எல்லாம் விரட்டினாள். அவர்களும் அரைமனதாக கரைந்த நிலையில் பிரியாவிடம் ஒரு நிமிர்வு. கிருஷ்ணனை நேருக்கு நேர் நோக்கியவள், வணக்கம், என் பெயர் பிரியா. நான் ஒரு பேட்டிக்காக சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ சொன்னீங்களே தலையை கையில் பிடிச்சிக்கிட்டு, இப்போ தான் ஒருத்தரை பாம்பு கடிக்கணும்னு சொன்னீங்களா என்று அவனிடம் தன் உரையாடலை தொடங்கினாள். ஆமாம், ஏன் கேட்குறீங்க? கிருஷ்ணனும் பதில் கேள்வி கேட்டான். கிருஷ்ணா அது அப்படியே நடந்துடுச்சு. இவங்க கூட தான் அந்த கேமராக்கார் வந்திருக்காரு. அவரை உன் மனசில் தெரிஞ்ச மாதிரியே பாம்பு கடிச்சு நல்ல வேலையா நான் அன்பு டாக்டர் ஊசியை போட்டு காப்பாற்றிட்டாரு என்று வள்ளிப்பொன் இடையிட கிருஷ்ணன் வியப்பில் ரேகைக்கு போய்விட்டான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே என்று திரும்ப அவனை நிமிடினாள் பிரியா. என்ன கேட்டீங்க? இல்லை, இப்போ சொன்ன மாதிரி தான் அப்போவும் சொன்னீங்களா? ஆமாம். அப்போ இப்போ சொன்னது ஞாபகத்தில் இன்னும் இருக்கா? நல்லா இருக்குது. சுடுகாட்டில் ஒரு பொணம் ஒரு பெரியவர் சரத்துன்னு அழுவுறதா சொன்னீங்களே, அந்த டெட் பாடிக்கு என்ன வயசு இருக்கும்? வயசு சின்ன வயசு தான், காலேஜில் படிக்கிற பசங்க வயசு. கிருஷ்ணன் அப்படி சொன்ன மறுவினாடி பிரியாவுக்கு திக்கென்றாகி நெஞ்சை அடைத்தது. எங்கே இந்த காட்சி உண்மையாகி விடுமோ என்கின்ற மனதில் நடுக்கம். அவள் மனதில் அவள் அப்பா விஸ்வநாதனும் தம்பி சரத்தும் வந்து போயினர். ஆமாம், ஏதோ போட்டின்னாங்களே, எப்படி பேட்டின்னாங்களே, அப்படின்னா என்ன அது? கிருஷ்ணன் அவளிடம் இப்பொழுது கேட்டான். இல்லை, இந்த அருள்வாக்கெல்லாம் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இது சொல்லலையா என்று வள்ளிப்பண்ணை சுட்டி காட்டி கேட்டான். சொன்னால் இருந்தாலும் உங்களையே நேரில் கேட்டு அதை படம் பிடிக்க விரும்புகிறோம். அதெல்லாம் எதுக்குங்க? டிவியில் அதை போடுவோம், உங்களுக்கு பேரும் புகழும் கூடும். ஐயா, இதெல்லாம் வேணாம். எனக்கு இப்போ என்னையவே பிடிக்கல. இவ தான் சாமிங்கிறா. சாமி மேலே இறங்குனா உசுறு போகிற மாதிரி தலையை வலிக்கும். எப்படி வலிக்குது தெரியுமா? தலையை வலிக்குதா? ஆமாம், அப்பால் வேத்து ஊற்றுது. உடம்பு சித்தரும்பு குறுகுறுன்னு ஓடுற மாதிரியெல்லாம் இருக்குது. அதோட இப்பெல்லாம் படுத்தா அப்படியே உறக்கம் வருது. இப்போ கூட இங்கேயே சாஞ்சேன்னா ஒரு நிமிஷத்துலேயே உறங்கிடுவேன். நீங்கள் பேசுகிறத பார்த்தா சாமி வந்து அருள்வாக்கு சொல்லலைங்கிற மாதிரி தெரியுதே. எனக்கு சொல்ல தெரியலைங்க. ஆனால் ஒன்று, நான் வேணுமுன்னே இல்லை எதையும் எதிர்பார்த்தோ எதையும் சொல்லலை. இப்போ கூட நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வெளிச்சம் மேலே பட்டுச்சு, உடனே உடம்பு பதற ஆரம்பிச்சிடுச்சு, மனசிலும் காட்சி தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதைத்தான் நான் சொன்னேன். மிக இயல்பாக பேசினான் கிருஷ்ணன். பிரியாவுக்கு அவனிடம் எங்கும் செயற்கைத்தன்மை இல்லாதது புரிந்தது. சரிங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று கிருஷ்ணனும் புறப்பட பார்த்தான். அதே வேகத்தில் வள்ளிப்பொன்னை பார்த்து, ஏ பிள்ளை, நீ மேய்ச்சலுக்கு போகலை என்று கேட்டான். நீ பதிலுக்கு அவள் கேட்டாள். நாய்க்க முதலாளி இனி நான் இந்த சோழியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னுட்டாரு. ஊருக்கு போயிருந்தேன், அப்பனும் வந்துடுச்சு. வந்தவர் எனக்கு கற்பூரம் காட்டி உழுந்து கும்பிட்டு என்னைய பதற வச்சுட்டார். பிள்ளை, அப்பாடா, இனி உன்னை உன் வீட்டில் யாரோ இழப்பம்மா பார்க்க மாட்டாங்க. ஆமாம், ஓ சித்தி காலில் விழுந்தாளா? அது உழுவில். ஆனால் முன்ன மாதிரி கோட்டி பயலேன்னெலாம் கூப்பிட்றதில்ல. அதுவும் சாமின்னு தான் கூப்பிடுது. சரி, நான் வர்றேன். நீ போ, நான் போய் உங்களோட இந்த கேமராக்காரர்களையும் கூட்டிக்கிட்டு வர்றேன். எதுக்கு? அதான் இங்கேயே பேசியாச்சுல்ல, இது ஒரு பேச்சா? என் வாயில் நல்லா வந்துட போகுது. சாமியாச்சேன்னு பார்க்குறேன். ஆமாம், ஓ கியாதி உலகம் பூரா தெரிய வேண்டாமா? கியாதி என்றால் பெருமை. இதுக்கே எனக்கு தலையை சுற்றுது. இதில் உலகம் பூரா தெரிஞ்சா நான் என்ன கதி ஆவேனோ என்றபடியே கிருஷ்ணன் புறப்பட்டான். வள்ளி பிரியாவை பார்த்து, பிரியா, நாம் இன்னைக்கு கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போமா என்று கேட்டாள். இல்லை வள்ளி, நான் இப்போ வேறு சிந்தனையில் இருக்கேன். இப்போ வேண்டாம், வா ரூமுக்கு போய் நீ சொன்ன மாதிரி பாபுவை எழுப்பி கேமராவோடு புறப்பட்டு வருவோம் என்றாள். கலகலவென்று பேசிக்கொண்டே வந்தவள் சட்டென்று பெரும் சிந்தனை வைப்பட்ட அமைதியாக நடந்தாள். வள்ளிப்பொண்ணும் அந்த மாற்றத்தை உணர்ந்தாள். என்ன யோசனை பலமாக இருக்குது? என்னன்னு சொல்ல. ஏன் வெளியில் இப்போ வந்தோன்னு தான் இருக்குது. அப்படி என்ன நடந்து போச்சு வள்ளி? நிஜமாக சொல்லு. கிருஷ்ணன் சொன்ன எல்லாமே நடந்துடுச்சா? உறவு நடக்காமல் போனது ஒன்று கூட இல்லையா?
அது மனசில் எங்கள் ஊர் புதையல் கூட தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாதல்ல, அது மட்டும்தான் இன்னும் நடக்கலைன்னு சொல்லலாம். மற்றபடி மனுஷங்களை வச்சு சொன்ன அம்புட்டும் அப்படியே நடந்துடுச்சு. அதில் ஹெலிகாப்டர் வெடித்து விழுவ போகுதுன்னு சொன்னது தான் டாப்பு பிரியா. வள்ளிப்பன் பதில் பிரியாவை திரும்பி பெரும் மௌனமாக ஆக்கியது. எப்பொழுதும் சுற்றுச்சூழலை பெரிதும் கவனிப்பாள். இப்பொழுது மனம் அதில் செல்லவில்லை. சட்டென்று செல்ஃபோனை எடுத்து தம்பி சரத்குமாரை அழைத்தாள். சரத், சொல்லுக்கா, நல்லா இருக்கியா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே? ஓ, எனக்கு ஜுரம்னு உனக்கும் தெரிஞ்சிடுச்சா? அப்பா ஃபோன் பண்ணாரா? ஐயோ, ஜுரமா? நான் சாதாரணமாக தான் கேட்டேன். யார் ஃபோனெல்லாம் பண்ணலை. அப்படியா? என்னென்னு தெரியலக்கா. உடம்பெல்லாம் முறுக்கி முறுக்கி வலிக்குது, டெம்பரேச்சரும் இருக்குது, கொரோனா சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது. என்னடா சொல்கிற? உடனே போய் டாக்டரை பாரு. எக்ஸாமுக்கா? டாக்டர் கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லிட்டா அவ்வளோதான், குவாரண்டைன் அது இதுன்னு பரீட்சையே எழுத முடியாமல் போயிடும். இல்லை சரத், பரீட்சை எப்போ வேணால் எழுதிக்கலாம். ஆனால் இந்த டிசீஸ் ரொம்ப ஆபத்தானது. தயவுசெய்து முதலில் டாக்டரை போய்ப்பார். இல்லைக்கா, பேராசிட்டமால் டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கேன், சரியாயிடும், பார்த்துக்கிறேன்னா. நோ, இப்போ அதோட 2வது அலை தொடங்க போகிறதா ஒரு கருத்து பரவிக்கிட்டு இருக்கு. நாம தான் ஜாகிரதையாக இருக்கணும். அக்கா சொல்கிறத கேள். பக்கத்தில் அப்பா இருந்தால் ஃபோனை அவர்கிட்ட கொடு. வேண்டாங்க்கா, நான் இப்போ என் ரூமை விட்டு வெளியே போகிறதில்ல. அப்பா கிட்டே போய் அவருக்கும் வந்துட போகுது. ஸ்டூப்பிட், பரீட்சை எழுத போய் அங்கே உங்களை முன்னால் மற்றவங்களுக்கு வராதா? சரிக்கா, நான் டாக்டர்கிட்ட போகிறேன். அப்பா கிட்ட இப்போ எதையும் சொல்லிடாது, நானே சமாளிச்சுக்கிறேன் என்று சரத் கட் செய்திட பிரியா ஃபோனை பாக்கெட்டுகள் போட்டபடி நிமிர வள்ளிப்பொன் கச்சிதமாக, அப்பா அந்த சரத் உங்கள் தம்பியா பிரியா என்று சரியான கேள்வியை கேட்டாள். பிரியாவின் தலை ஆடி அமுதித்தது. ஐயோ, இது என்ன கொடுமை! ஏன் வள்ளி, இதுவும் நடந்துரும்னு பயப்படுறியா? என்ன பிரியா இப்படி கேட்க? உனக்கு எப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன? வா, இப்போவே கோயிலுக்கு போய் நந்திசாமி காதிலே தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம். ஸ்டூபிட் மாதிரி பேசாதே. இதெல்லாம் வெறும் நம்பிக்கை சார்ந்த பழக்க வழக்கங்கள். இது ஒரு சைக்காலஜி. இப்போ என் தம்பிக்கு தேவை ஒரு டாக்டர். இந்த கல் காது கொண்ட நந்தி சிலை இல்லை. அப்படி சொல்லாதே. நடிகை சுரபி எம்புட்டு பெரிய ஆள், அவங்களே வந்து கும்பிட்டு போயிருக்காங்களே. பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லோரும் எல்லா வழியும் யோசிப்பாங்க. சுரபி கூட முழுமையாக நம்பி வந்திருக்க மாட்டாங்க, யாராவது கூட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி அது காதில் சொல்ல எல்லா விஷயங்களும் அந்த சாமி ஒரு பதிலை தருதாங்கிறது உண்மையாக இருந்தால் அமெரிக்காவிலேருந்து ஜோ பைடனே இங்கே வந்திருப்பார். கொரோனாவான இந்த நாடே பொருளாதாரத்திலே குப்புற கவுந்து கிடக்கு. இங்கேயும் ஒரு அரசியல்வாதியும் விடமாட்டாங்க. இங்கே தான் குடியே இருப்பாங்க. பிரியாவின் பேச்சு வள்ளிப்பொன் வரையில் அலட்சியமாக தோன்றியது. பிரியா தொடர்ந்து வள்ளியிடம் கேட்டாள். ஆமாம், இவ்வளவு சொல்றியே, இதே ஊர் தானே நீ? இந்த நந்தியாலே உனக்கு ஏதாவது நடந்திருக்குதா? உங்கள் அப்பா குடிகாரன்னு சொன்னியே, குறைந்த பத்தம் அவர் திருந்துருனாவது நீ வேண்டியிருக்கலாமில்ல? வேண்டிக்கிட்டு இருக்கேன் பிரியா, விட்டுருவேனா? அப்போ உன் அப்பா திருந்திட்டாரா? அது பார், திணற. இதெல்லாம் ஒரு விதமான நம்பிக்கை, அவ்வளவுதான். இல்லை பிரியா, எங்கள் நந்தி உசுரோடு எழுந்து நடமாடி இருக்கு. நீ பாத்தியா? இல்லை. அப்போ பேசாத, இனி இதை பற்றி பேசாத. நானும் வந்த வேலையை முடிச்சுக்கிட்டு புறப்படுறேன். அநேகமாக பேட்டி முடிஞ்சா அப்படியே கிளம்பிடுவோம். இங்கே நான் தங்க போகிறதில்லை. ஊருக்கு போய் முதல்ல சரத்து விஷயத்தை கவனிக்கணும். இப்போ எனக்கு பேட்டியை விட அதுதான் பெருசு. அப்போ இந்த சாமியை நம்பாத நீ கிருஷ்ணனுங்கிற ஐயனாரை மட்டும் நம்புறியா? பாயிண்டாகவே கேட்டாள் வள்ளிப்பொன். கிருஷ்ணன் ஐயனாரும் இல்லை, ஆட்டுக்குட்டியும் இல்லை. இடி விழுந்த அதிர்ச்சியில் அவன் மூளை அதிவேதமாக செயல்பட மாதிரி தோணுது. பிரியா மனுஷம் விஷயம் ஒன்று உண்டு. அது அநேகமாக இஎஸ்பியாக தான் இருக்கும். அப்படின்னா உனக்கு சொன்னால் புரியாது. சுருக்கமாக சொல்கிறேன். எந்த சாமியும் கிருஷ்ணங்கிட்ட இல்லை. அவனோட பவர் ஒரு ஹியூமன் பவர் தான். உலகத்திலேயே இப்படிப்பட்ட விசேஷ சக்தி படைத்த எவ்வளவோ பேர் இருக்காங்க. கேரளாவில் கூட ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ஹை வோல்டேஜ் கரண்ட்டில் கையை வைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஷாக்கே அடிக்காது. அவங்க பாடியோட ரெசிஸ்டன்ஸ் பவர் அப்படி. இப்படி நிறையவே சொல்லலாம். இப்போ இதையெல்லாம் விரிவாக பேச எனக்கு நேரம் இல்லை. சீக்கிரமாக நட என்று எட்டி நடக்கத் தொடங்கினாள் பிரியா. ஆனால் வள்ளிப்பொன் தேங்கி நின்றாள். என்ன நின்றுட்ட? நீ போ, நான் போய் சாமிக்கிட்ட அது காதில் உன் நம்பிக்கையா வேண்டிக்கிட்டு வந்துடுறேன். டைம் இல்லை வள்ளி, எனக்கு படபடன்னு இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கோ, இப்போ வா. வள்ளிப்பொன்னை பிரியா அதட்டி இழுத்துச் செல்லுகையில் எதிரில் ஒருவன் கருப்பு போர்வைக்குள் தன்னை மூடிக்கொண்டு அவர்களை கடந்து போய் மெல்ல முட்டாக்கு போர்வையை விலக்கி திரும்பி பார்த்தான். அவன் மந்திரவாதி களியக்காவிளை கட்டழகிய ராயன். போகர் பிரான் கேட்ட கேள்வி முன்னால் நின்ற கொங்கனிடம்
சில வினாடிகள் மௌனம். பின் போகரின் இரு கரங்களையும் இழுத்து பற்றியவர், பிரானே, நீங்கள் என்ன அகக்கண்ணை திறந்து விட்டு விட்டீர்கள். வாயையும் வயிற்றையும் கட்டாமல் ஒருவன் சித்தனாகவே முடியாது. இது தெரிந்திருந்தும் நான் சில நேரங்களில் சறுக்கி விடுகின்றேன். இனி என் வரையில் போகமான ஒரு பேச்சுக்கே இடம் என்பது கிடையாது. நீங்கள் தண்டபாணியை நிறுவ முயல்வது போல் நான் நமக்கெல்லாம் ஞான குருவாக விளங்கிடும் நந்தீசனுக்கும் அந்த ஈசனுக்கும் ஒரு கோவில் கட்ட விரும்பினேன். அதை இப்பொழுது நீங்களும் அறிவீர்கள். அதன் நிமித்தம்தான் எனக்கு பொன் தேவைப்பட உங்கள் நினைவு வந்தது. அந்தனர் ஒரு வீட்டு திண்ணையில் தாங்கள் தங்கியிருந்த சமயம் அங்கு ஒரு வேள்வி நடைபெற்றது. அவர்கள் பொருள் நலம் வேண்டியே அந்த வேள்வியை செய்தனர். அதன் பயனையும் அவர்கள் தங்கள் மூலமாக வேள்வியின் முறையில் அடைந்தனரே. அவர்கள் வீட்டு உலோகங்கள் அவ்வளவும் தங்கம் ஆயிற்றே. அதை எண்ணினேன். என் கால்கள் என்னை இங்கே அழைத்து வந்துவிட்டன என்று ஒரு நெடிய விளக்கத்தையே அளித்தார் கொங்கணர். அதை கேட்டு புன்னகைத்த போகர், இப்பொழுது அதுபோல் உங்களுக்கும் பொன் வேண்டுமா என்று கேட்டார். ஆம், ஆனால் அதை நான் தயாரித்திட நீங்கள் வகை செய்ய வேண்டும். அதன் மூலக்கூறுகள் சிலவற்றை நான் அறிவேன். நான் அறிந்தவை சரியானவைதானா என்று தாங்கள் தான் கூற வேண்டும். என் வரையில் அந்த முயற்சியில் மட்டுமே நான் இதுவரை செய்து பார்க்கவில்லை. ஒரு அணுத்துகள் தங்கமும் சுயநலத்திற்கு பயன்பட்டு விடக்கூடாது என்பதுதான் இதில் முக்கியம். அதை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? நன்கு அறிவேன். அதை பயன்படுத்தி ஆலயம் மட்டும் அமைக்க விரும்புகின்றேன். மற்றபடி வேறு நோக்கங்கள் எனக்கு எதுவுமில்லை. அப்படியாயின் தாங்கள் அறிந்த மூலங்களை பற்றி கூறுங்கள். போகர் அவ்வாறு சொல்லிவிட்டு கொங்கணருக்கு காதை கொடுக்கவும், கொங்கணரும் ரகசியமாக தான் அறிந்து வைத்திருக்கும் மூலகங்கள் பற்றி போகரிடம் கூறினார். அவருடைய காதுகளிலும் விழாவண்ணம் காற்றுக்குரலில் போகர் சொன்னதை கேட்டு அகமகிழ்ந்த போகரும் புன்னகைத்தார். கொங்கணரே, தாங்கள் கூறிய யாவும் மிகவும் சரி. இது போதும். முன்னதாய் ஒரு மண்டலம் தாங்கள் ஜலப்பிராணாக திகழ்ந்து உங்கள் தேகத்தை சுத்தி செய்து கொண்டு பிறகு இந்த முனைப்பில் இறங்குங்கள். தங்கள் காரியம் சித்திக்கும் என்றார். மட்டற்ற மகிழ்ச்சி. தங்கள் ஆசியால் என் படைப்பு வெற்றி பெற்று காலத்திற்கும் பெயர் விளங்க மிரட்டும் என்று கொங்கணர் புறப்பட்டார். அவர் விலகவும் அங்கே அவர்கள் உரையாடலை கவனித்தபடி இருந்த கிழார் பெருமக்களில் ஒருவர் இடையிடலானார். பிராணனே, ஜலப்பிராணன் என்றால் என்ன என்று தாங்கள் எங்களுக்கு விளக்குவீர்களா? நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாரே. நீர் மட்டுமே அருந்தி உயிர் வாழும் ஒருவனையே ஜலப்பிராணன் என்பர். நீரை மட்டும் அருந்தி ஒருவர் உயிர் வாழ்ந்திட முடியுமா? ஒரு மண்டலம் என்கின்ற காலகதியில் பெரும் இயக்கப்பாடுகள் இன்றி சிறுநீரை மட்டும் வெளியேற்றி மலக்குடலை வற்றச் செய்து சீரான சுவாசத்தினால் தவத்தில் ஆழ்ந்திடும் பொழுது அது சாத்தியம். இதனால் உள்ளுறுப்புகள் எல்லாம் சுத்தமாகி அறுசுவைகளால் குருதியில் படிந்த குணக்கூறுகளும் வெளியேறும். உடலில் ஒளிவட்டமும் மாறி பொன் போல் ஜொலிக்கும். ஒரு ரசவாதிக்கு இந்த தகுதி அவசியம்தானா? அவசியம் மட்டுமல்ல, நிச்சயமும் கூட. முன்னதாக வயிற்றின் செரிமான அமிலத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு ஒரு குறிப்பாக மாறியது. ஏடொன்றில் உடனேயே அதை பதிவிட்டு கொண்டார். பச்சிலை ஒன்று உள்ளது. அதை கால்மணக்கு எனும் அளவில் மென்று தின்றிட அமிலச் சுரப்பு கட்டுப்படும். இதை கொங்கணர் அறிவார். போகரின் விளக்கம் கிழாரிடம் ஒரு கடந்து போன காட்டழகிய ராயனை பற்றி யாருமே கவனிக்கவில்லை. அது ஒரு அதிசயமா, இல்லை மிக இயல்பாகவே உள்ள விஷயம்தானா என்றபடியே தெரியாதபடி இருந்தது அவனுடைய நடை. அவன் பார்வை வள்ளிப்பொன் மேலும் பிரியாவின் மேலும் அவர்கள் மறைகின்ற வரை இருந்தது. அப்படியே நடந்து காவல் சிங்கமுத்துவின் வீட்டு பக்கம் அவன் சென்றான். வீடு பூட்டப்பட்டு இருந்தது. அங்கேயும் தெருவில் நடந்து செல்லுகிறவளை பெரிதாக அவனை யாருமே கவனிக்கவில்லை. சிங்கமுத்து வீட்டு வாசலில் போர்வையை போர்த்திய உருவமாக நின்றவன் அவள் வீட்டு வாசல்படி அருகில் சென்று குனிந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை கையில் எடுத்துக்கொண்டான். மனதிற்குள், நீ எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு இந்த மண்ணை வச்சே முன்னாடி வந்து நிற்கிறேன் பாரு என்றபடி தொடர்ந்து நடக்கலானான். அப்பொழுது நாயக்கர் வீடு நோக்கி எஸ்ஐ லட்சுமணனும் தன் மிடுக்கான பைக்கில் அவனை கடந்து சென்றார். அவருக்கு கூட அப்படி ஒரு கருப்பு உருவம் தெருவில் நடப்பது கவனத்தை ஈர்க்கவில்லை. நாயக்கரின் மாளிகை, பங்களா என்று கூட சொல்லலாம். ஆனால் 250 வருட காலம் மிக புராதன கட்டிடம் என்கின்ற ஒரு அர்த்தம் பங்களா என்னும் பொழுது விடுபட்டு விடுகின்றது. அந்த மாளிகைக்குள் பிரவேசித்து பூக்களை உதிர்த்திடும் ஒரு தங்க அரளி மரத்தின் கீழ் பைக்கை நிறுத்தினார். சப்தம் கேட்டு கார்வார் காளப்பன் வெளியே வந்தார். வாங்க ஐயா, ஆண்டே வந்திருக்காரு என்றார்.
ஆண்டேயா என்று தொப்பியை கழற்றபடியே லட்சுமணன் கேட்டிட, நாயக்க முதலாளியை சொன்னேன், எங்கள் பாட்டமாரெல்லாம் ஆண்டேன்னு தான் கூப்பிட்டு என்னையும் அது தொத்திக்கிச்சு என்றபடியே கார்வார் முன் நடந்திட லக்ஷ்மணன் ஷூவை கழற்றி விட்டு அவரை பின்தொடர்ந்தார். முந்தைய சந்திப்பு பின்புற தோட்டத்தில் என்றால் இப்பொழுதைய சந்திப்பு வீட்டுக்கு உள்ளேயே. கருநீல கடப்பை கற்கள் கொண்டு வேய்ந்த தரைப்பரப்பு, உருண்டையான வேலைப்பாடுகளுடன் கடையப்பட்ட மரத்தூண்கள், பூ வேலைப்பாடு மரச்சட்டங்களுக்குள் நல்ல ஆளுயர நிலை கண்ணாடி, 6 அடி உயரத்திற்கு ஒரு மனிதன் நிற்பது போல் காட்சி தரும் பெண்டுலம் ஆடிடும் லண்டன் கடிகாரம், ஆங்காங்கே மர முக்காலிகள், அதன் மேலெல்லாம் மரச்சிற்பங்கள், சுவர் ஒன்றில் எல்லா ரக துப்பாக்கிகளும் டிஸ்பிளே போல் மாட்டப்பட்டு காட்சி தந்திட, அருகிலேயே சவுக்குகள் 2, டென்னிஸ் ராக்கிகள் 2 கூட தொங்கிக் கொண்டிருந்தன. பழமையும் புதுமையும் கலந்த ஒரு வகை காட்சி. புதுமை என்றால் கையால் சுற்றும் கிராம்ஃபோன் பெட்டியை தான் சொல்ல வேண்டும். அதன் ஸ்பீக்கர் குழல் பிராசோ பாலிஷ் போடப்பட்டு பளிச்சென்று ஜொலித்து கொண்டு இருந்தது. ஆங்காங்கே வேலைக்காரர்கள் கடந்தபடியே இருக்க, நடு ஹாலில் நல்ல விஸ்தாரமான ஊஞ்சலில் வெற்றிலை போட்டபடியே அமர்ந்திருந்தார் நாயக்கர். வால என்கின்ற நெருக்கமான அழைப்புடன் ஏறிட்டார். லட்சுமணனும் எதிரில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்தபடியே, தா அங்கன பாருங்க என்று நாயக்கர் ஓரிடத்தில் பாய காத்திருந்த பாடம் செய்யப்பட்ட புலி பொம்மையை காட்ட, அந்த புலி உயிர் புலி போல் தோன்றி ஒரு பிரமிப்பை அளித்தது. அப்பால வந்த விஷயத்தை பேசுங்கள் என்பது போல ஒரு வழியாக போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போச்சு. சிங்கமுத்து உடம்பை ஒப்படைச்சிட்டோம். ரிப்போர்ட் தான் குழப்பமாக இருக்குது. குழப்பம்னா தலையை வெட்டின மாதிரியே தெரியலை, கடிச்சு திருகி அறுத்து எடுத்த மாதிரி தெரியுது. உடம்புல அங்கங்கே ரத்த காயங்கள், எங்கேயும் கத்தில குத்துற மாதிரி தடயம் எதுவும் இல்லை. ஏதோ மிருகத்துக்கிட்ட சிக்கி செத்தவன் மாதிரி தெரியுதுன்னு ரிப்போர்ட்டில் குழப்பமாக எழுதியிருக்காங்க. என்னென்னவோ சொல்கிறீங்க. இந்த ஊரில் எந்த மிருகமோ திருதி? எனக்குள்ளாரையும் அதே கேள்வி தான் எழுது. மொத்தத்தில் இது நரபலியான சந்தேகம் கூட வருது. அப்படின்னா சிங்கமுத்த ஆள் எப்படின்னா, இல்லை நாணயமான மனுஷனா இல்லை வில்லங்கமான ஆளா? ஐய, ரொம்ப நாணயமான மனுஷன்வே. பரம்பரையே காவக்கார குடும்பம். ஆமாம், காக்கி பேண்ட் பாக்கெட்டில் மை டப்பி கருப்பு கயிறெல்லாமும் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த மந்திரவாதி பைய விஷயங்களாச்சு. எனக்கு என்னவோ 2 பேரும் கூட்டாக இருந்திருக்காங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஐயனாரப்பா சுடலமாடா, இதெல்லாம் என்ன கூத்து? கூத்தில்லை, நெஜம். அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? மார்ச்சுவரியில் உடம்பை பொட்டலமாக கட்டி கொடுத்துட்டாங்க. இரும்பு ட்ராலியில் வச்சு தள்ளிக்கிட்டு வந்து வெளியே நிறுத்திட்டு மார்ச்சுவரி வேனை தேடி போயிருக்கிறாங்க. மார்ச்சுவரி ஸ்வீப்பருங்க. வேனே கொஞ்சம் தள்ளி நிழலுக்காக மரத்தடியிலேயே நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த டிரைவரு ஸ்வீப்பரு எல்லாம் கூட்டு களவாணி பசங்க. பணத்தை இறக்கி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது 500 1000 பிடுங்கி திம்பானுங்க. அப்பால் தண்ணி போட்டுட்டு ஒருத்த மேலே ஒருத்தன் உழுந்து கிடப்பானுங்க. இந்த பொழப்பு இவனுங்களுக்கு. எஸ்ஐ எதுக்கு இந்த வீணா போன விஷயத்தை எங்கிட்ட சொல்கிறீங்க? பணத்தை வெட்டி கூறு போட்டவனுங்க எல்லா இடத்துலையுமே இப்படித்தானே இருக்காவ. அவங்களும் இப்படி சம்பாதிச்சாதானே 4 காசு பார்க்க முடியும். நான் இதை நியாயப்படுத்தலை, யதார்த்தத்தை சொன்னேன். ஐயா, நான் அவங்க பணம் பொருளும் ஒன்றும் பிடிக்கல. அப்படி ஸ்வீப்பருங்க போயிட்ட நிலையிலே எங்கள் ஸ்டேஷன் கான்ஸ்டபிளும் ஒதுங்கி தம் கட்ட போயிருக்காரு. அப்போ பணத்தோட யாருமே இல்லை. அவன் சம்சாரம் அலங்காரமாக அவங்களுக்கு பேர் அதேதான் அதுதான் நின்றுட்டு இருந்திருக்கு. பக்கத்தில் யாருமே இல்லைங்கிற நினைப்பில் புலம்பி எழுதிருக்கு. அது அழுவ ஆரம்பிக்கலையே, பின்னாலேயே கான்ஸ்டபிள் வந்துட்டார். அவர் வந்து நின்னதை அந்த பொம்பளை கவனிக்கலை. இனிமே தான் விவகாரமே இருக்குது. பாவி, அந்த மந்திரவாதி சவகாசம் வேணாமுன்னல்ல கேட்டியால இப்போ இப்படி பணமாக கிடைக்கேன்னு அது புலம்பவும் கான்ஸ்டபிளுக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. புதையல் ஆசையில் பணமாக போயிட்டேன்னு சொல்லி அப்படியே பணத்தோட மார்பிளை மேலே விழுந்து அழுதுருக்கு. எஸ்ஐ சற்று இடைவெளி விட நாயக்கரின் முகத்தில் ஸ்ப்ரே செய்தார் போல பொட்டு பொட்டாக வியர்வை. விஷயம் கிழக்கில் ஆரம்பித்து மேற்கு பக்கம் போவது போல் ஒரு பிரமை. என்ன திக்குங்குதா? பொறவு அந்த சிங்கமுத்துக்கு இப்படி ஒரு ஆசையா? எனக்கு இப்போ அந்த புதையல் விஷயம் பற்றி தெரியணும். அது தெரிஞ்சால் துப்பு தொலைக்க எனக்கு கொஞ்சம் தோதாய் இருக்கும். ஏன் ஊரில் யாருமே அதை பற்றி சொல்லலையா? சொன்னாங்க. சிலர் அதை பற்றி பேசினாலே நல்லது நடக்காமல் போயிடும், வீட்டில் கெட்டது நடக்கும்னாங்க. சிலரோ எல்லாம் கட்டுக்கதைனாங்க. நான் ஸ்டேஷன் ரெக்கார்டு எல்லாம் எடுத்து புரட்டி பார்த்தேன்.
இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து 72 வருஷம் ஆகியிருக்கு. இதுவரை புதையல்லே செத்தவங்க மட்டும் 17 பேர். அதுக்கிட்டே போனாலே பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாளிகையிலே வச்சு அந்த பேச்சு வேண்டாம். இது விளங்கி வாழற வீடு. நான் எனக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்கிறேன். ஐயனார் கோயில் மந்தைக்கு அந்திக்கு கொஞ்சம் முந்தி வாங்க. அது அருளோட்டமுள்ள இடம். அங்கே சப்பனம் போட்டு உட்கார்ந்து பேசலாம் என்று கூறினார்.